வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ராம்டெக் 24 சேனல். இப்போ நம்ம ஐயப்பா சர்மஸில் மூலமாக சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட்டை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வழக்கம் போல் கூகுளில் போய்ட்டு ஐயப்பா சர்மஸ் கிளிக் பண்ணிட்டு இன்சைட் ஐடி போட்டுட்டு அதில் இ-சர்வீசஸில் ஹியூமன் ரிசர்ச் அப்படின்ற ஹெச்ஆரை கிளிக் பண்ணுறோம். பண்ணி முடித்த உடனேயே ரைட் ஆரோ சிம்பிளை வந்து நம்ம கிளிக் பண்ணிகிட்டே வரோம். அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் கண்ட்ரிபியூட்டரி பார் நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறணும். டேப்பை கிளிக் பண்ணிட்டோம்னா கீழே வந்து நமக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வரும். அதில் சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த ஐடி எம்ப்ளாய்க்கு நம்ம போட போகிறோமோ அந்த எம்ப்ளாயோட ஐடியை சூஸ் பண்ணி கோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்கணும். கிரியேட் கொடுத்துட்டு நமக்கு டீட்டெயில்ஸ் வரும், டிடிஓ கோடு வந்துடும். இப்போ இதில் மிஸ்ஸிங் கிரெடிட் டைப் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நம்ம சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி கோ கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ரெகுலர், அரியர், பிசிஏ, அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நம்ம ரெகுலர்னால் மாதம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். அதே வந்து ஒரு சிலர் வந்து இப்போ டி அரியர் போட்டிருப்பாங்க. அதில் வந்து டி அரியர் வந்துட்டு சிபிஎஸ் அரியர் நம்ம பிடிச்சிருப்போம், அது அப்டேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, அரியர் போட்டுக்கலாம். வேறு அரியர் பில்லு போட்டிருந்தாலும் அது பிடிக்காத அளவுக்கு அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெகுலர் தான் போட போகிறோம். டிசம்பர் 2023 வந்து மிஸ் ஆகிருக்கு, அதை ஏற்றுறோம். ஸோ இப்போ எந்த சேலரி மந்த்துன்னு கேட்குது. இப்போ 2023-24 ஃபினான்ஷியல் இயரில் டிசம்பர் மந்த்து மிஸ்ஸிங் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதை அப்டேட் பண்ண போகிறோம். சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் அமௌண்ட் வந்து அடிஷன் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம இந்த அமௌண்ட் வந்து நம்ம சிபிஎஸ் அக்கௌண்ட் செல்ஃபில் சேர்க்க சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அடிஷன் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் கிரெடிட் அமௌண்ட் எவ்வளோ மிஸ்ஸிங் கிரெடிட் ஆகிருக்கு அந்த டிசம்பர் 2023 அப்படின்னு அந்த எம்ப்ளாய்க்கு இப்போ ஷெட்யூலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பார்த்துட்டு இப்போ அந்த அமௌண்ட்டு போடுறோம். இப்போ இவருக்கு 3197 ரூபா வந்து சிபிஎஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக பிடிச்சிருக்கு அந்த மந்தில். ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு டோக்கன் நம்பர், இப்போ அந்த பில்லு ஓசி பில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும். அதான் டோக்கன் நம்பரு. அந்த டோக்கன் நம்பர் வந்து நம்ம இதில் டைப் பண்ணிடுறோம். உங்களுடைய ஓசி பில்லில் வந்து ட்ரெஸரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும். அந்த எடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. எந்த மந்த்துக்கு நீங்கள் மிஸ்ஸிங் கிரெடிட்டாக இருக்கோ அந்த மந்த்துக்கு உண்டானதை பில்லை ஓசி பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ட்ரெஸரி ரெஃபரன்ஸ் நம்பர் தான் டோக்கன் நம்பர். அதை போட்டு முடித்த உடனே அதுக்கு கீழேயே வந்து ட்ரெஸரி ரெஃபரன்ஸ் டேட்டுன்னு இருக்கும். அதுதான் டோக்கன் டேட்டு. ஸோ அந்த டேட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ 2023 டிசம்பர் 15 நம்ம வந்து இதை ட்ரெஸரிக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டை வந்து கிளிக் பண்ணியாச்சு. 15/12/2023. அடுத்து வவுச்சர் நம்பர். இந்த வவுச்சர் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா டிஎன்டிசி 70 அப்படின்னு சொல்லி பில்ஸ் ரிப்போர்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் பில்ஸ் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே கீழே வந்து டிஎன்டிசி 70 வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்த உடனே எந்த மந்த்துக்கு வேணுமோ அந்த மந்த்தை சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து வவுச்சர் நம்பரு, டோக்கன் ரெஃபரன்ஸ் நம்பரு, பில் நம்பரு, பில் கிராஸ், நெட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதில் வவுச்சர் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வவுச்சர் டேட்டுன்றது செட்டில்மெண்ட் ஆனது. ஸோ நம்ம சம்பளம் எப்போ ஏறிச்சு வந்தது. ஸோ இது வந்து 29 இருக்குது. ஸோ அதனால் வந்து 29/12/2023 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதன் பின்னிட்டு வந்து மிஸ்ஸிங் கிரெடிட் ஹெட்டு, இது காமன் 8342ன்றது எல்லாருக்கும் காமன். அதை கிளிக் பண்ணிடுறோம். அடுத்து மிஸ்ஸிங் கிரெடிட் சப் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கோ கொடுத்துட்டு 015A அப்படின்றத கிளிக் பண்ணணும். இப்போ கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 015A அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுறீங்க. பண்ணி முடித்தோடனே ரிமார்க் அப்படின்றது அடுத்த ஆப்ஷனுக்கு கீழே இருக்கும். அதை சர்ச் பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ நம்மளுக்கு அந்த மந்த் வந்து மிஸ்ஸிங் கிரெடிட் ஆகிருக்கிறதுனால மிஸ்ஸிங் கிரெடிட் ஃபார் தி மந்த் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். பண்ணி முடித்த உடனேயே ரிவ்யூ கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பின்னாடி நம்முடைய கீழே அப்ரூவல் குரூப்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் கிளிக் பண்ணிவிட்டு முடித்த உடனேயே இந்த இது வந்து இனிஷியேட்டர், அடுத்து டிடிஓ, அக்கௌண்டண்ட்டு, ஏடிஓ இந்த லெவலில் வந்து அப்ரூவல் பண்ணுறது இந்த லெவலில் வந்து காமிக்கும். இப்போ நம்ம இது பண்ணி முடித்த உடனே ஒரு சில ஆஃபீஸில் இனிஷியேட்டிவ் வெரிஃபையர் ஒரே ஐடியா இருந்துச்சுன்னா இனிஷியேட்டருக்கு அவருடைய ஹெச்ஆரில் வந்து காமிக்கும். அதே வெரிஃபையர் ஐடி தனியாக, இனிஷியேட்டர் தனியாக, அப்ரூவ் தனியாக இருக்குது அப்படின்னா வெரிஃபையர் ஐடியில் இருக்கும். அதை நீங்கள் போட்டு உள்ள ஹெச்ஆரில் போய் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே எல்லா டீட்டெயில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டு
அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் வெரிஃபை அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ வெரிஃபை அப்படின்றது கொடுத்துட்றோம். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த இது நோட்டிஃபிகேஷன் வந்து டிடிஓ லெவலில் போய் நிற்கும். அவங்களுக்கு எப்பயும் போல் அவங்க ஐடியை போட்டுட்டு சர்வீஸில் போயிட்டு ஹியூமன் ரிசர்ச் அப்படின்றத ஹெச்ஆரை கிளிக் பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சுன்னா அவங்க ஐடியில் வந்து நோட்டிஃபிகேஷன் நிற்கும். பெண்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை மட்டும் தான் பண்ண முடியும். அப்ரூவ் பண்ணுறது ஏடிஓ லெவல் மட்டுமே இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு டிடிஓ லெவலில் வச்சு இது என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வெரிஃபை கொடுத்துட்றோம். வெரிஃபை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கௌண்டன்ட்டு மற்றும் ஏடிஓ லெவலில் நோட்டிஃபிகேஷன் நிற்கும். அவங்க அப்ரூவ் பண்ண பின்னாடி நமக்கு அடுத்த நிதி ஆண்டில் இந்த சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் அப்டேட் ஆகி வந்துடும். நன்றி, வணக்கம்.